Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கேப்டன் சுபாசாவோட எபிசோட் 35 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பால் வந்து நான் கட்ஸ் பிளேயர்ஸ் மெதுவா அவங்களுக்குள்ள லைட்டா பாஸ் கொடுத்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அன்னியர் என்னடா நீங்க இவ்வளவு ஸ்லோவா இருக்கீங்க அப்படினு சொல்லிட்டு சோடா வந்து டக்குன்னு பால் வாங்கிட்டு இருந்து ஸ்டீல் பண்ணி அவன் டீம்மேட் கிட்ட பாஸ் பண்றான். அந்த பாஸை உள்ள வந்து சுபாசா கரெக்ட்டா பிளாக் பண்ணிடுறான். சுபாசா தான் பாலை ட்ரிபிளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கான். இந்த மேட்ச்ல உடனே நான் ஷோ ஆஃப் பண்ண கண்டிப்பா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோடா தான் கூடவே ஓடி வந்துகிட்டு இருக்கான். சுபாசாக்கு சைடுல தான் வந்துகிட்டு இருக்கான். சுபாசாவுமே அதை பாக்குறான். அன்னியர் பார்த்து டக்குன்னு அவன் ஆளக்கான எங்கடா அவன் ஆளக்கான அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்குள்ள கீழே வந்து எப்படியோ டாக்கிள் பண்ணிடுறான் பால. சுபாசா கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஒரு பிளைண்ட் ஸ்பாட்ல கரெக்ட்டா உள்ள வந்து அந்த பக்கம் ஆப்போசிட் சைடு வந்து கீழ குனிஞ்சே வந்து இந்த மாதிரி பால் ஸ்டீல் பண்ணிடுறான். இதான் நமக்கான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீம்மேட் கிட்ட அப்படியே லாங்கா பாஸ் பண்ணிடுறான். அவங்க டீம் பிளேயர் ஒருத்தங்க நேரா எஸ்சிசாக்கி வரத பார்த்தோன்னே சைடா கிராஸ் கோட்டுக்கு பாஸ் பண்றான். கிராஸ் கோட்ல நின்னுட்டு இருந்த பிளேயருக்கு தான் பால் போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனையுமே தாண்டி அந்த பால் போகுது. நேரா சோடா கரெக்ட்டா அங்க ஓடி வரான். அவன் எந்த ஆங்கிள் இருந்து ஷூட் பண்ண விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிங்கோ சொல்லிட்டு கரெக்ட்டா அவனுமே வந்து பிளாக் பண்ண வரான். என்னோட ஷாட் எல்லாம் கண்டிப்பா உங்களால பிளாக் பண்ணிக்க முடியாதுடா, இதான் என்னோட ரேசர் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பவர்ஃபுல்லா பால் கிக் பண்றான். அந்த பால் சிங்கோ ஜம்ப் பண்ணி தடுக்க ட்ரை பண்றான். பட் அவனால தடுக்க முடியல. அதுக்கடுத்து மோரிசக்கி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. மோரிசக்கி கரெக்ட்டா பாலுக்கு ஜம்ப் பண்றான். பால் நேரா மோரிசக்கி கிட்ட தான் வர்ற மாதிரி இருக்குது. அவனுமே கரெக்ட்டா தான் கையை வச்சிருக்கான். அந்நேரம் பார்த்தா பால் வந்து இன்னும் கொஞ்சம் சைடா கர்வாயி கரெக்ட்டா கோல்ல போய் விழுகுது. எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியா போயிடுச்சு. என்னடா இது நான் கட்ஸ் டீம் அகைன்ஸ்டா ஃபர்ஸ்ட் கோல் இவங்க ஸ்கோர் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுபாசாவா அவன் டீம்மேட் கிட்ட இப்பதான் இந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதனால யாரும் ரொம்ப பேனிக்ல ஆகாதீங்க, அடுத்த பால்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்படியே மோரிசக்கி பார்த்துட்டு அவனோட ஷாட்ல நீ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு, அதுல வந்து ஸ்பின்னிங் ரொம்பவே அதிகமா இருக்குது, பால் வந்து நல்லாவே ரொட்டேட் ஆகுது, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்போ இன்னொரு ஸ்டேடியம் காட்டுறாங்க. டோகோ பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்நேரம் கோச் மட்டும் பெஞ்ச்ல உட்கார்ந்திருக்கான். இத பார்த்து அந்த இன்டர்வியூவர்ஸ் யாருக்குமே ஒன்னும் புரியல. அவன் தானே மெயினான ஆளு, அவனே உள்ள இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்க டோகோ அகாடமி கோச் வந்தோடனே இவங்க போய் எல்லாரும் கேக்குறாங்க கோச் எதுக்காக உள்ள இறங்கல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு என்னால உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும், கோச் வந்துட்டு இந்த டோர்னமெண்ட்ல விளையாட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் சொல்லிடுறாரு. ஒரு கோல் ஸ்கோர் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு கம்ப்ளீட்டா உனைய மார்க் பண்ணாலே போதும், கண்டிப்பா நாங்க தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோடா நினைச்சுக்கிட்டே கரெக்டா சுபாசாவை தான் வந்து மார்க் பண்றான். சுபாசாவால இவனோட மார்க்கிங் தாண்டி எதுவுமே பண்ண முடியல. அவன் வந்து அவன் டீம்மேட் கிட்ட பாஸ் பண்ணிடுறான். நான் கோச்ல சுபாசா மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெப்பே வந்துட்டு இசாவா டாக்கி ரெண்டரையும் கூட்டு முன்னாடி ஓடி வரான். சுபாசாவை சோடா வந்துட்டு எந்த பக்கம் போக விட மாட்டேங்க, என்னடா இவன் பால் என்கிட்ட இல்லன்னா கூட என்ன எந்த பக்கம் போக விட மாட்டேங்க, கூட வந்துகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆமா கண்டிப்பா நான் எந்த பக்கம் நான் போகவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோடா நினைக்கிறான். அப்படின்னா சரி யார் ஸ்டாமினால அதிகமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம் வா, நான் எவ்வளவு நாள் ஓட தயாரா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா ரெடி ஆகுறான். இப்போ பால் வந்துட்டு சுபாசா கிட்ட வருது. அவன் கூடவே கண்டினியூயா இப்பயுமே சோடா வந்துட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கான். அவங்க டீமோட சென்டர் பேக் அந்த 7 நம்பர் வந்து நல்லா விளையாடுறானே அப்படின்னு சொல்லிட்டு மீகாமி சொல்றாரு. ஆமா அவனோட பேர் வந்துட்டு சோடா. அவன் வந்துட்டு ஒருத்தர் பர்டிகுலரா மார்க் பண்றதுல ரொம்பவே ஸ்பெஷலிஸ்ட், டிஃபென்சிவ் பொசிஷன்லயுமே எங்கனாலும் நின்னு விளையாடக்கூடிய ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரி சொல்றாரு. எப்பே வந்துட்டு சுபாசா என்கிட்ட பாச கொடுத்துட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா கொடுக்க ட்ரை பண்றான். இல்ல அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோடா வந்துட்டு கரெக்டா அவனை டேக்கிள் பண்ணிடுறான். ஆனா அவன் வந்துட்டு பால மிதிக்கிற மாதிரி எல்லாம் தெரியல, சுபாசாவோட கால்ல மிதிச்சு தான் அந்த டேக்கிளே பண்ணிருக்கான். அதனால ரெஃபரி வந்துட்டு ஒரு எல்லோ கார்டு இவனுக்கு கொடுத்துறாரு. இவன் எல்லோ கார்டு வாங்கினதுக்கு அப்புறம் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நான் ஒருத்தர மார்க் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆனாலும் சரி அவங்க வந்துட்டு எப்படினாலும் தடுக்க தான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இப்பவும் சுபாசா வந்துட்டு ஃப்ரீயா இல்ல, அதனால ஷூட் அட் ஷூட் வந்துட்டு நம்ம தான் ஸ்கோர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. நிறைய டிஃபெண்டர்ஸ் தாண்டி இவங்க 3 பேருமே சூப்பரா வந்துகிட்டு இருக்காங்க. என்னடா அந்த பொடி பசங்க கூட உங்களால சமாளிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சோடா வந்து அங்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அந்த கேப்ல சுபாசா வந்து இங்க தப்பிச்சிடுறான். டாக்கி சுபாசாக்கு மார்க்கிங் இல்ல, இப்ப அவனுக்கு பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டெப்பே சொல்றான். டாக்கிமே வந்து கரெக்டா பாஸ் பண்றான். அன்னியார் அவங்க டீம் பிளேயர் ஒருத்தர் வந்து லைட்டா அத கால்ல பட்டு கொஞ்சம் டைரக்ஷனை மாத்தி விட்டுறான். இருந்தாலும் சுபாசா வந்து அதை ஓவர் ஹெட் கிக் பண்றதுக்கு கரெக்டா ஜம்ப் பண்ணிடுறான். இதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் சான்ஸ், இதை கண்டிப்பா நான் கரெக்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் உன்னை கண்டிப்பா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோடா ஓடி வந்து ஜம்ப் பண்ணி கரெக்டா அவன் வந்து பிளாக் பண்றான். அந்த பால் அப்படியே கிரவுண்ட்ல விழுந்ததுக்கு அப்புறமா இசாவாக்கு வந்துட்டு மார்க்கிங்கே இல்ல, அவன் வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறான். கரெக்டா பொசிஷன் எடுத்து பவர்ஃபுல்லா அவனும் கிக் பண்ணிடுறான். சோடா வந்துட்டு கோல் கீப்பர் அப்படியே தடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். கோல் கீப்பர் வந்துட்டு ஜம்ப் பண்ணி பால கேட்ச் பண்ணிடுறான். அப்ப மாச்சமாவும் சொல்றான் இந்த டீம் வந்து டிஃபென்ஸ்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பின்னாடி இருந்து ஒரு குரல் வருது, நாக்கனீசி அந்த கோல் கீப்பர் இருக்கான் தெரியுமா, அவன் வந்துட்டு அந்த ஸ்டேடியத்துக்கு வரான். ஆமா இவங்களோட டிஃபென்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும், எங்க பிரிஃபெக்சர்ல எந்த ஒரு டீமையுமே இவங்க வந்துட்டு கோலே அடிக்க விடல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுலயே அவங்க டீமோட 7 நம்பர் பிளேயர் சோடா இருக்கான் தெரியுமா, அவன் வந்து ஆப்போனன்ட்டோட ஏஸ தான் கரெக்ட்டா டார்கெட் பண்ணுவான். ஒன்னு பால பவர்ஃபுல்லா ஹிட் பண்ணி அவங்கட்ட இருந்து பால ஸ்டீல் பண்ணுவான், இல்ல அப்படின்னா அவங்க காலுக்கே என்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால்லயே அடிச்சு பால ஸ்டீல் பண்ணுவான். அந்த அளவுக்கு மரட்டத்தனமா தான் விளையாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு மேல ஒரு பாயிண்ட் இப்ப லீடிங் வேற இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க பாயிண்ட் எல்லாம் எடுக்க ட்ரை பண்ண மாட்டாங்க, டிஃபென்சிவ் சைடு தான் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. டிஃபென்ஸ் கண்டிப்பா விடவே மாட்டாங்க, அதனால அவங்க தான் இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சுபாசாக்கு வந்துட்டு சோடா அந்நியர் கால்ல மிதிச்சிருப்பான் தெரியுமா, அது வந்து லைட்டா இப்ப வலிக்க ஆரம்பிக்குது. சுபாசா பெயினோட இருக்கிறத சோடாவுமே வந்துட்டு நோட் பண்ணிடுறான். இப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. ஆப்போனன்ட்ஸ் தான் இன்னுமே லீடிங்ல இருக்காங்க. அந்த ஹாஃப் டைம்ல மானபோ வந்துட்டு பாஸ் சுபாசா கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். இவனுமே ரூம்க்குள்ள போய் பார்த்தா சுபாசா வந்துட்டு கால்ல ரொம்பவே சவந்த மாதிரி இருக்குது. இது ரொம்பலாம் சிவியரா இல்ல, லைட்டா டேப் சுத்தினா சரியாயிரும், நீ வந்து எனக்கு சுத்தி விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா கேக்குறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளை சுத்தி விடுறா. அப்புறம் முக்கியமான விஷயம், இது வந்து நம்ம டீம் பிளேயர்ஸ் யார்கிட்டயே சொல்லிட வேணாம், அப்புறம் அவங்க எல்லாரும் கொஞ்சம் பேனிக் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்லிடுறான். நான்கட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாரும் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து பேசிட்டு இருக்கப்ப இசிசாக்கி வந்து எங்கடா சுபாசா ஆளக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்ப சுபாசா கதவு திறந்து உள்ள வரான். ஏன்டா இவ்வளவு நேரமா உனக்கு டாய்லெட் போயிட்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி கேக்குறான். அதெல்லாம் இருக்கட்டும், செகண்ட் ஹாஃப்ல நம்ம வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கண்டிப்பா இந்த கேம்ல வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா எல்லார்கிட்டயும் சொல்றான். இப்போ செகண்ட் ஹாஃப்மே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆப்போனன்ட் டீம் தான் பால கிக் ஆஃப் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க கரெக்டா பாஸ் பண்ணும்போது நம்ம டெப்பே உள்ள வந்து அதை பிளாக் பண்ணிடுறான். அவன் அப்படியே பாலத்துக்கு சுபாசா கிட்ட கொடுக்குறான். சுபாசாக்கு முன்னாடி இப்பவுமே சோடா தான் மார்க் பண்ணி நின்னுட்டு இருக்கான். என்னாச்சு சுபாசா, என் மார்க்கிங்ல இருந்து தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு பாக்கியா, ஆனா உன்னால இந்த கால வச்சு ஓட முடியாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோடா கேக்குறான். அப்படின்னா என்னோட இன்ஜுரி பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா ரொம்ப ஷாக் ஆயிடுறான். நீ வரலன்னா என்ன, தோ நான் வரேன் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து முன்னாடி வேமா ஓடி வந்துறான். நேரா சுபாசா வந்து டீம்மேட்ட பாஸ் பண்ணிட்டு முன்னாடி ஓடி வந்துறான். இசிசாக்கி வந்து திரும்ப சுபாசா கிட்ட
கிட்ட பாஸ் பண்ணிடுறான். அதனால சுபாஷ் வந்துட்டு இப்ப முன்னாடி போயிடுறா, இவன் பின்னாடியே ஓடி வரான். நான் கண்டிப்பா யார்கிட்டயே முன்னாடி பாஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் நினைக்கிறேன். பட் அங்க வாய்ப்பே இல்ல. இசாவா, டாக்கி, டெப்பே 3 பேரையுமே வந்து ஒருத்தர் கரெக்டா மார்க் பண்ணி நின்னுட்டு இருக்காங்க. அப்படின்னா எனக்கு ஒரு வழியே இல்ல, நான் இப்ப இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் வந்து லாங்ல இருந்தே பால கிக் பண்றதுக்கு ரெடி ஆகுறான். இல்ல உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோடா வந்து டேக்கிள் பண்ண கரெக்டா வந்துடுறா. இந்தாங்க என்னோட டிரைவ் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் வந்து அவனோட டிரைவ் ஷாட்டை பெர்ஃபெக்ட்டா கொடுத்துறான். பாலுமே வந்து ரொம்ப ஹைட்டா ரொம்ப தூரம் போற மாதிரி போயிட்டு அப்படியே டக்குன்னு இப்ப சட்டன கீழே இறங்குது. எப்படியாவது உள்ள போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் நினைக்கிறேன். பாலுமே வந்து கரெக்டா கோல்குள்ள போகுது. ஆனா அது கோல் விழுகல. நெட்டுக்கு உள்ள போய் விழுகாம நெட்டுக்கு மேல கூடி பால் வந்துட்டு தொங்கிக்கிட்டு இருக்கு. அதனால இது வந்துட்டு கோல் கிடையாது. என்ன மன்னிச்சிருங்க ரொபர்ட்டோ, இன்னுமே என்னால இதை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் நினைக்கிறேன். சரி டக்குனு இந்த மாதிரி ஷாட் அடிச்சது எனக்கு ரொம்பவே பயத்தை கொடுத்துருச்சு. டிரைவ் ஷாட் இது வந்து நானுமே ட்ரை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சோடா நினைக்கிறேன். அவன் வந்துட்டு அவனோட ரேசர் ஷாட்டை பெர்ஃபெக்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஷாட்டை தான் பழகிக்கிட்டு இருந்திருப்பான். ஆனா பால வந்துட்டு ஃபார்வர்ட்ல சுத்த வைக்கணும், அது வந்துட்டு அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும். அதனாலதான் இது நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேசர் ஷாட்டுக்கு ட்ரை பண்ணிருப்பான். ரேசர் ஷாட் வந்துட்டு பால நல்ல சைடா சுத்த வச்சா போதும், அதை தான் இவன் வந்துட்டு பெர்ஃபெக்ட் பண்ணிருக்கான். சுபாஷா நீயாவே இருந்தாலும் உனக்கு இந்த ஷாட்ல வந்துட்டு ரொம்பவே ஹை லெவல் டெக்னிக் தான். இது வந்துட்டு கண்டிப்பா உன்னால கத்துக்கலாம் முடியாது. நீயுமே வந்துட்டு எங்களை மாதிரி மிடில் ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சோடா நினைக்கிறேன். இப்ப ஆசுமாய்ச்சி டீம் தான் வந்துட்டு பால வச்சிருக்காங்க. அவங்க வந்து அட்டாக் பண்ற ஐடியாலே இல்ல. அவங்க வந்து அயல்குள்ளேயே மெதுவா லைட்டா பாஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி இவங்க டைம் ரொம்ப கடத்திடுறாங்க. செகண்ட் ஹாஃப்ல 20 நிமிஷம் முடிஞ்சிருது. இன்னும் 10 நிமிஷம் தான் டைமே இருக்குது. அப்போ இசாவா கரெக்டா அவங்க டீம் பிளேயர் கிட்ட இருந்து பால ஸ்டீல் பண்ணிடுறான். நமக்கு டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம சுபாஷாவை நம்பாம இருக்க முடியாது. கண்டிப்பா அவங்க கிட்ட தான் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுபாஷா கிட்ட தான் இப்பயும் பாஸ் பண்றான். கண்டிப்பா உன்னால என்ன தாண்டி போக முடியாது சுபாஷா அப்படின்னு சொல்லிட்டு சோடா சொல்றான். முடிஞ்சா வந்து பிடிச்சு வர்றா அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா வந்துட்டு முன்னாடி வேமா ஓடுறான். நேரா ஆப்பரன் டீம் பிளேயர் ஒருத்தர் மூஞ்சிக்கு நேரா போயிட்டு அப்படியே கிட்ட கிராஸ் அடிச்சு ஓடி வந்துடுறான். சோடா வந்துட்டு கரெக்டா அவன் ஓன் டீம்மேட் மேலே போய் இடிச்சிடறான். அப்ப சுபாஷாவை யார்கிட்ட பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனா இப்பயுமே அவங்க 3 பேர் கரெக்டா மார்க் பண்ணிருக்காங்க. அவனால பாஸ் எதுவும் கொடுக்க முடியல. அப்ப சுபாஷ் வந்துட்டு கிராஸ் கோட்டுக்கு யாருக்கோ பாஸ் கொடுக்குறான். சோடா வந்துட்டு இந்த பால தலையிலே தட்டி விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த இடத்துல பார்த்தா கரெக்டா சிங்கம் வந்துடுறான். சிங்கம் வந்து இந்த வாங்கிக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில ஹெட் ஷாட் அடிச்சு பால வந்துட்டு கோல் போடுறான். சூப்பரா ஷாட்டை மேக் பண்ணடா சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவனை நல்லா பாராட்டுறாங்க. இசிசாக்கி வந்துட்டு டே நீ ஜோக் பண்றேன்னு சொல்லிட்டு பார்த்தா நீயே ஃபர்ஸ்ட் கோல் இந்த டோர்னமெண்ட்ல ஸ்கோர் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சிங்கம் அப்படியே அங்கிட்டு ஓடி போயிட்டு இருக்கும்போது சுபாஷா பார்த்துட்டு உன்னோட கால் ஓகேவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா கேட்கறான். நானுமே சென்டர் பேக் தான் ஆடுறேன். நானுமே லைக் ஒரு கோல் கீப்பர் மாதிரி தான். பின்னாடி இருந்து உன்னோட பொசிஷனை நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நீ எப்படி விளையாடுறேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீ ஒன்னும் கவலைப்படலாம் வேணாம், இது ஓகேவா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா சொல்லிடுறான். இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உராவே இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறான். சோடாவா அவன் டீம்மேட்ஸ் கிட்ட வந்துட்டு யாரும் ஒன்னும் கவலைப்படாதீங்க, என்னோட ரேசர் ஷாட்டை யூஸ் பண்ணி நான் அடுத்த கோலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா இந்த வாட்டி அவங்க உன்னோட ஷாட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருப்பாங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் பிளேயர் சொல்றான். பரவாயில்ல அவங்க ரெடியா இருந்தாலும் இருந்துட்டு போதும், அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா என்னோட ரேசர் ஷாட்டை தான் நான் 2 விதத்துல யூஸ் பண்ணுவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சோடா சொல்றான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. சோடா வந்துட்டு அவனோட ஷாட்டை இன்னும் எப்படிலாம் யூஸ் பண்ண போறன்றதை நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கிடணும். ஆசுமாய்ச்சி டீம் வந்துட்டு இவ்வளவு நேரம் லீடிங்ல இருந்ததுனால எதுவும் அட்டாக் பண்ணாம இருந்தாங்க. இதுக்கப்புறம் அவங்களோட அட்டாக்கிங் எப்படி இருக்க போகுது அண்ட் நான்கட்சி டீமை வின் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்களா இல்ல நான்கட்சி டீம் இந்த டீமை வின் பண்ணுவாங்களான்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதையில நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.